அதனால தான் வீடியோ போடுறது நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு பள்ளி பார்க்குறேன் பார்த்துக்கிடுங்க. அந்த ஊர் போட எட்டி பார்த்துட்டு இது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தா உச்சி பார்த்தாலும் கண்ணு தெரிய மாட்டேங்கி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது காயல். அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. அவ்வளோ ஒரு வேதனை சோதனை. நம்ம ராஜஸ்தான் ரைடு ஆரம்பத்துலேருந்தே நம்மளை வச்சு செஞ்சிச்சு. ஆனாலும் நம்ம கரும்புலி சில பிரச்சனைகள் பெரு பிரச்சனைகள் பண்ணாலும், நம்மளுடைய உடம்பும் பெரிய பிரச்சனைகளை பண்ணாலும் அதையும் சமாளித்து ஆச்சா பூச்சான்னு சொல்லி அந்தால நான் வந்து பக்காவாக ராஜஸ்தான் ரைடில் போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த வீடியோவெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆரம்பித்த, நான் ராஜஸ்தான் ரைடு என்றைக்கு ஆரம்பிச்சினோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளும் பெண்டிங் இல்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதை கவனிச்சிங்களா? நான் ராஜஸ்தான் ரைடு ஆரம்பித்த அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும், நான் ராஜஸ்தான் ரைடு ஆரம்பித்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுலாம் நான் போடலை. இப்போ ஸ்டில் நான் வந்து ஜெய்ப்பூரில் இருக்கேன். சரிங்களா? இப்போ ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பகுதி ஜெய்ப்பூர், அதாவது தலைநகரம் ஜெய்ப்பூர், இங்கே இருக்கிறேன். இன்னும் நம்ம ராஜஸ்தான் ரைடு திறந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்டா இப்போவும் மூஞ்சா காட்டி இங்கே எங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்க, அதுவும் தம்ப்நெயிலில் ஷாக்கிங்காக ஒன்று போட்டிருக்கியே அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது அதுதான். ரொம்ப பயங்கரமான உழைப்பாக இருக்குதுங்க. என் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், என் கண் வந்து ரெட் கலரில் இருக்கும். மேக்சிமம் ஏன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கே காரணம் அதுதான். ஏன்னா உடம்பு ஒரு பக்கம் பாதிப்படையுது, கண் ஒரு பக்கம் பாதிப்படையுது. என்ன விஷயம்னா, ஒரு நாளைக்கு நாங்கள் குறைஞ்சது ஆரம்பத்தில் ஒரு 600 500 அந்த மாதிரி பைக் ஓட்டிகிட்டு வந்தோம். ஓட்டிட்டு இங்கே மகாராஷ்டிரா குஜராத்லாம் தாண்டி வர்ற வரைக்கும் 600 500 வரைக்கும் ஓட்டிட்டோம். எக்ஸ்ப்ளோர் வேறு இதில் கோட்டைகள்லாம். இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து வரலாற்று விஷயங்கள் சம்மந்தப்பட்ட இடங்களாக தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போது நார்மலாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுனா நம்ம வியூ பாயிண்ட் இருக்கும், ஹில்ஸ் இருக்கும், நம்மளாக போயிட்டு ஹாய்னு பேசிட்டு வந்துடலாம். ஆனால் இதில் கம்ப்ளீட்டாக மலை மேலே ஏறி நடந்து, கோட்டைக்குள்ளே நடந்து, ஐயோ கல் மேலே ஏறி ட்ரெக்கிங் பண்ணி கை காலெலாம் பிச்சுக்கிடுது. இதில் அடுத்த நாள் விடிய காலையில் ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். திருப்பி அகைன் அடுத்த இடம் போவோம். இதே மாதிரி பண்ணி என் காலு கை எல்லாம் பயங்கர வலி. ரெண்டாவது விடிய காலையில் ஒரு 3 மணிலேருந்து 4 மணிக்கு அலாரம் வச்சு டெய்லி காலையில் எந்திரிச்சு, இவ்வளோ கஷ்டத்துலேயும் எப்படா டெய்லி வீடியோ போடுற, நீயும் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் மாதிரி வந்து டீம் வச்சுருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்பிய. அதுதாங்க கிடையாது. சோலோ கிரியேட்டருங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சோலோ கிரியேட்டர். என் வீட்டில் கூட நமக்கு வந்து எடிட்டிங் அப்படின்னாலே எந்த ஒரு இதுவும் தெரியாது. என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், என் ஒய்ஃபுக்கு அதை பற்றின நாலேஜில் அவங்களும் பிஸியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது எடிட்டிங் பூராவே நான் தான் பண்ணி ஆகணும். எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. சோலோவாக நம்ம வந்து ரைடும் போயிட்டு அந்த இதுக்கு வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டுட்டு அதுக்கு தம்ப்நெயில் எடிட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஐயோ பயங்கர கஷ்டம். அந்த கஷ்டத்தை இந்த ராஜஸ்தான் ரைடில் தான் முழுமையாக நான் அனுபவித்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ரைடுகள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் வந்து மாற்றி போடுவேன். கொஞ்சம் 2 நாள் ஆயினது கூட அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுவேன். அப்போது எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். ஆனால் இந்த ராஜஸ்தான் ரைடில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ போட்டேன். ஒரு நாள் கூட மிஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 15 வீடியோ, ஒன்று 16வது 17வது வீடியோ போத்தில் ஓடிடுச்சு. அப்போது இந்த வீடியோலாம் நீ எப்போ எடிட் பண்ணுவான்னு நீங்கள் கேட்பியல்ல, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேன் பார்த்துடுங்க. அந்த ஃபோனை இப்படியே வச்சுக்கிட்டு, ஏன்னா விடியால 4 மணிக்கு வச்சா நம்ம கோரைடர்ஸ்லாம் நம்ம கூட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. அவங்களும் பகல் ஃபுல்லாக ரைடு பண்ணிவிட்டு வந்து தூங்கியிருப்பாங்களா. நம்ம காலையில் லைட்டை போட்டுட்டு இருந்து எடிட் பண்ணோம்னா டிஸ்டர்பாக இருக்கும்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் ஃபோனை மட்டும் வச்சுருப்பேன்னா ஃபோனோட அந்த கிளாரிட்டி அது எல்லாமே என் கண்ணில் பட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி முடிப்பேன். அப்புறம் குளிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. எனக்கு அப்போ தான் அப்படியே கண்ணை சோக்கும். என்னடா ஒரு மணி நேரம் தூங்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். முடியாது, எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. நம்ம அந்த ரூமில் இருந்துகிட்டு இருக்க முடியாது. நம்மளும் சேர்ந்து கிடந்து அந்தால வண்டி ஓட்டுவோம். அது அன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுப்போம். அதுக்கப்புறம் திருப்பி எடிட் பண்ணுவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதில் இடையில கரும்புலி வேறு சேட்டை பண்ணிச்சு. இப்போ கரும்புலி ஓரளவு சேட்டை பண்ணாமல் நல்லபடியாக இருக்கான். அந்த சென்ட்ரல் ஸ்டாண்டு எல்லாமே பிஞ்சு நாசமாக தூரத்துக்கு போட்டது தான் மிச்சம். இன்னும் வந்து அது சரி பண்ணப்படலை. ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து உடம்புல பிடிச்சிருச்சு. இப்போ கண் வந்து சுத்தமாக தெரியல. அந்த ஒரு ஏத்தாப்பில் போகிற வண்டியோட நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு அது எந்த ஊர் நம்பரு என்ன நம்பர்னு கூட என்னால் பார்க்க தெரில. நம்ம வண்டி ஓட்டிகிட்டே இருப்போம், ஒரு 60-70 போயிட்டு இருப்போம். ஏத்தாப்பில் ஊர் போர்டு வரும் பார்த்துக்கிடுங்க.
என்னடா திடீர்னு எனக்கு வந்த சோதனை, கண்ணாடிலாம் போட்டிருக்கேன், அப்படி கண்ணு தெரியலன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஃபோனை அப்படியே நோண்டிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நைட் ரைடெல்லாம் பண்ணும்போது எய்த்தாப்பில் வர்ற ஹெட்லைட்லாம் பட்டு 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 கண்ணு பிரச்சனை ஆகிப்போச்சு. அது கூட ஒரு பக்கம் சரி, நம்ம அதையும் சமாளித்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக உங்களுக்கு உற்சாகமாக நம்ம வீடியோ போடணுங்கிறதுக்காக அதையும் எடுத்து போட்டுருவோன்னு வைங்களேன். மெயின் சோர்ஸே கிடையாத ஒரு சோர்ஸு நான். எப்படின்னா என்கிட்ட ஒரு 2 மெமரி கார்டு தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஒன்று கோப்ரோவில் போட்டிருப்பேன், ஒன்று 360 போட்டிருப்பேன். இந்த 2 மெமரி கார்டு தான் உண்டு. ரெண்டுமே கொஞ்சம் 256 மெமரி கார்டு. அப்போ ரெண்டும் சேர்த்து 500 MB தான் வரும். இந்த 500 MB மெமரி கார்டை இப்போ நிறைஞ்சு குமிஞ்சி வலிஞ்சு கிடக்கு. நான் எந்த ஃபுட்டேஜும் டிலீட் பண்ண முடியல. நான் எடிட் பண்ணி வர்றதெல்லாமே டிலீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் டிலீட் பண்ண முடியாமல் இப்போது ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே அமுங்கி கிடக்கு. இப்போ அடுத்து ரைடு போனோம்னா நமக்கு வீடியோ எடுக்க வழி இல்லை. வீடியோ எடுக்கிற ஃபுட்டேஜ் வாங்கணும். இப்போ வாங்க போனால் 5000 ரூபா 4000 ரூபா சொல்கிறாங்க ஒரு மெமரி கார்டு. அதுவும் நம்ம கோப்ரோவில் போடுறதுக்கோ 360 போடுறதுக்கோ ஏற்ற மாதிரி கார்டு அந்தளவுக்கு ஆகுது. இப்போ நமக்கு ஏற்கனவே ரைடுக்கு வந்ததுக்கு செலவுக்கு காசு இல்லாமல் தெரியிறோம். இந்த வாட்டி என் பொண்டாட்டிகிட்ட காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் வாங்கிட்டேன். ஆனாலும் திருப்பி கேட்டோம்னாச்சுன்னா செருப்பு கொண்டு அடிப்பாளா. அதனால் நான் வாங்காமல் கிடக்கு. ஸ்டோரேஜ் சுத்தமாக இல்லை, நமக்கு உடம்புல பாதிப்பு வருதா, அதனால தான் வீடியோ போடுறதை நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். பார்த்துக்கிடுங்க, எல்லாருக்கும் அர்த்தமாக தான் இருக்கும். என்னடா இவன் வீடியோ கொஞ்சம் நல்லா டெய்லி போட்டுக்கிட்டு இருந்தானே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு நம்ம கோர் அட்ரஸ்ட்டு ஏதாவது மெமரி கார்டு கடனை வாங்கி மறுபடியும் இன்னொரு கொஞ்ச நாள் ரைடு இருக்குது பார்த்துடுங்க. எத்தனை நாள் இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் ஏன்னா எப்படி போயிட்டுருக்கேன்னு தெரியலையா, எத்தனை நாள் ரைடு இருக்குன்னு தெரியாது. அந்த 10 நாளுக்கு உண்டானதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து பொறுமையாக ரைடெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கண்ணெல்லாம் பிதுங்குற அளவுக்கு வேலை இல்லாமல் ஃப்ரீயாக லைட்டை போட்டு நம்ம எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணி ராஜஸ்தான் ரைடை சூப்பராக உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். சரிங்களா? எனக்கே இப்படி அவசரமாக ரெடி பண்ண உடனே வீடியோவில் சில குறைகள் வருது. சில மியூசிக்லாம் போட்டு நம்ம ஃபீல் பண்ணுறத இப்போ நான் ரைடில் ஃபீல் பண்ணுறத உங்களால் ஃபீல் பண்ண வைக்க முடியல. அதுதான் உண்மை. வீடியோ நல்லா இருக்குது, எல்லாருமே சொல்கிறீங்க, சப்போர்ட் கொடுக்குறீங்க, ஓகே, நல்லா பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக வீடியோ ராஜஸ்தான் ரைடுனா ஒரு மாதிரி ஒரு அட்வென்ச்சர் இருக்கணும். இப்போ நம்ம விக்னேஷ் பிடி லாஸ்ட்டாக போட்டாப்புல அந்த ராஜஸ்தான் ரைடு அவர் போட்டதுக்கு ஏற்ற மாதிரி யாருமே போட முடியாது, நான் கூட போட முடியாது. ஆனால் நான் வேறு ஒரு முறையில் போடுறேன், அட்வென்ச்சருங்கிற முறையில் போடுறேன் இல்லையா. அப்போ நான் அங்கே அனுபவிச்ச அட்வென்ச்சரில் ஒரு 10% வீடியோவில் கொண்டு அமுக்கணும் அப்படின்னா முடியல என்னால். ஏன்னா அவசரமாக டெய்லி காலையில் ஃபுட்டேஜ் பாதி காணாமல் போயிடுது. அப்புறம் அதை இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு டிலீட் பண்ணி எடிட் பண்ணி போட வேண்டியிருக்கு. அப்போது நான் இப்போ யோசிச்சேன் பார்த்துடுங்க, ஒரு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு ரைடில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு எடிட்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ராஜஸ்தான் சீரீஸ் மட்டும், அதாவது ராஜஸ்தான் மாநிலத்துக்கு மட்டும் அந்த ரான் ஆஃப் கட்சி, அப்புறம் ராஜஸ்தான், நம்ம பாலைவனத்துக்கு போனது, அப்புறம் ஜோத்பூர், ஜெய்ப்பூர், உதய்பூர், எல்லா பூரும் சேர்ந்து ஒரே அது ஒரு கண்டென்ட்டாக அது ஒரு தனி பிளேலிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறேன். பார்த்துக்கிடுங்க, இதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு வேணும். நான் இடையில வீடியோ விட்டுட்டு திருப்பி நான் ராஜஸ்தான் வீடியோ போடும்போது ஆமாம் அவன் தான் போயிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. கொஞ்சம் முழுசாக அந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிரேக் விட்டுருக்கதே நான் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேங்கிற மாதிரி தான் நான் கணக்கு. இப்போ நான் பார்த்திங்கன்னா ரேன் ஆஃப் கட்சிக்கு ரீச் ஆகிற மாதிரி வரைக்கும் வீடியோ முடிச்சிருக்கிறேன். இப்போ ரேன் ஆஃப் கட்சியிலேருந்து எனக்கு என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் தான் உண்மையிலே வேறு லெவலில் ஒரு அட்வென்ச்சர் நடந்துச்சு. எனக்கு நிறைய அதில் பாதிப்புகளும் நடந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் ஒரு 4 பேராக இருந்ததுனால டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அவங்க ஹெல்ப்பில் நல்லா நாங்கள் தப்பிச்சு வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த அட்வென்ச்சர் இனி உண்மையிலே சொல்கிறேன், தமிழ் யூடியூப்லே, அதுவும் மோட்டோ விலாக் யூடியூப்லே இந்த மாதிரி ரேன் ஆஃப் கட்சிலையும் தார் பாலைவனத்துலேயும் அட்வென்ச்சர் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதைத்தான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதை நான் உங்கள்கிட்ட அவ்வளோ அழகாக எடிட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களால் அதை நம்ப முடியும். இல்லை அப்படின்னா 10ஓட 11வது வீடியோவாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப்பு கொடுங்க. நான் கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை எடிட் பண்ணி நான் தான் எடிட் பண்ணுவேன், வேறு யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். நான் தான் என் மக்களுக்கு, என் கேஆர்எஃப்க்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி உங்களுக்கு தர்றேன். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ரொம்பலாம் வெயிட் பண்ண வேண்டாம், ஒரு 2-3 நாள். அந்த 2-3 நாளில் நான் கொஞ்சம் ஸ்டடி ஆகிடுவேன். நான் என் கண்ணெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிடுவேன். அப்போ இது கண்ணு கூட இல்லை, அந்த மெமரி கார்டெலாம் ஃப்ரீ ஆக்கிடுவேன். பக்காவாக பாட்டி தரேன். பக்காவாக நம்ம ராஜஸ்தான் சீரியஸை ஃபினிஷிங் வேறு லெவலில் பண்ணுறோம். சரியா?
நம்ம கேஆர்எஃப்லாம் காத்துக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருங்க. வேறு லெவலில் அந்த ராஜஸ்தான் ரைடு வருது. ஸோ இந்த வீடியோவை அதுக்காக தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இருக்கிறது ஜெய்ப்பூர், இதுக்கப்புறமா ராஜஸ்தானுக்குள்ளே நிறைய இடங்கள் போகிறேன். அது எல்லாத்தையுமே சூப்பராக அல்டிமேட்டாக எடிட் பண்ணி உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக ஸ்டே டியூன்டாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. ஓகேங்களா?